بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لأهله والصلاة لأهلها أما بعد فقد قال عز وجل بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقتربت الساعة وانشق القمر. صدق الله مولانا العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم خير الناس قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل صل على سيدنا محمد وبارك وسلم. சங்கைக்கும் பெருமதிப்பிற்குரித்தான என் இனிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் எல்லாம் இந்த 2024ஆம் ஆண்டினுடைய இறுதி ஜும்மாவில் அமர்ந்திருக்கிறோம். அடுத்த வெள்ளிக்கிழமை அடுத்த ஜும்மாவுடைய நாள் 2025ஆம் வருடமாக இருக்கும். அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபை, பொதுவாக மனிதர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்னன்னு சொன்னா, சமீப காலமாக ஒரு வருடம் கடக்கும் பொழுது இந்த கடந்த வருடங்களில் நாம் செய்த செயல்கள் என்ன, நாம் எதை சாதித்திருக்கிறோம், எதை செயல்படுத்தி இருக்கிறோம், எதிர்காலத்தில் நாம் என்ன செய்யவிருக்கிறோம் என்கின்ற ஒரு திட்டமிடல் என்பது இயல்பாக இன்றைய கால சமுதாயத்தில் அது ஒரு வழக்கமாக ஆகிவிட்டது. ஒரு காலத்துல வருஷம் பிறக்கிறதும் தெரியாது, முடிகிறதும் தெரியாது. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துல மக்களிடத்தில் இப்படி ஒரு மனப்பான்மை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ஏற்பட்டிருக்கிறது. என்னன்னு சொன்னா, கடந்த வருடத்தில் நாம் என்ன செய்தோம், எதிர்காலத்துல நாம் எதை சாதிக்கவிருக்கிறோம். இது தனி மனிதனுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆனால் இன்றைக்கு மிகுதியாக ஒவ்வொரு நிறுவனங்களிலும் இது என்ன செய்யப்படுது, செயல்படுத்தப்படுது. பொதுவாக துறை சார்ந்து ஒரு கடை நடத்துறாங்கன்னா, ஒரு நல்ல முதலாளி என்ன செய்யறாரு, தன்னுடைய அனைத்து வேலையாட்களையும் அழைத்து இந்த வருடம் நான் என்னென்ன செஞ்சிருக்கிறோம், நாம் எதில் நாம் சருகி இருக்கிறோம், எதை நாம் முன்னேற்றி இருக்கிறோம். இன்னொரு பக்கம் வருங்காலங்களில் வரக்கூடிய வருடத்துல நம்மளுடைய வியாபாரத்தின் இலக்கு என்ன என்பதை எல்லாம் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. வாலிபர்களிடத்தில் கூட நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் என்று சொல்லி, அதாவது புத்தாண்டு உறுதிமொழி என்று சொல்லி, அவர்களும் அவர்களுடைய தரத்திற்கேற்ப அவர்களுடைய தகுதிக்கேற்ப தங்களுடைய வாழ்க்கையில் சிலவற்றை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏனென்றால் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சஹாபாக்களுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஒரு நாளை விட மற்றொரு நாள் அது முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்பதை தொடர்ந்து நாம் அறிந்திருக்கிறோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லுவாங்க, நாங்க எங்களுடைய வாழ்க்கையில் நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் எங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லைன்னு சொன்னா, தங்களுடைய அமல்கள்ல உங்களுடைய செயல்பாடுகள் ஏதாவது ஒரு அபிவிருத்தி இல்லைன்னு சொன்னா, அது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளாக கணக்கிட மாட்டோம்னு சொல்றாங்க. அப்ப நேற்றைய போல இன்றைக்கும் இருக்கக்கூடாது, இன்றைய போல நாளை இருக்கக்கூடாது. ஒரு மாற்றத்தை நோக்கி, ஒரு முன்னேற்றத்தை நோக்கிய பயணம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கணும். இது மனிதனுக்கு தேவையான ஒரு விஷயம். அதே போல ஒரு வருடத்தை நாம் பூர்த்தி செய்திருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளும் பொழுது, இந்த வருடத்தில் நாம் என்ன செய்தோம் என்பதை
நாம் மறுபரிசீலனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வருடத்துல நாம் செய்த விஷயங்கள் என்னென்ன நன்மைகளை செய்திருக்கிறோம். அதனாலதான் அழகாக ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அழகா சொல்லுவாங்க, ஹாசிபு கப்ல அன் துஹாசபு, நீங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படும் முன், உங்களை கேள்வி கேட்கப்படும் முன் நீங்கள் உங்களை நீங்களே என்ன செய்யுங்க, கேள்வி கேட்டுக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கபர்ல நமக்கு கேள்வி கேட்கப்படுது. கபர்ல அல்லாஹ் கேள்வி வச்சிருக்கிறான், நீங்க என்ன செஞ்சீங்க இந்த உலகத்துல, மன் ரப்புக்கு, உங்களுடைய ரப்பு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, ஒமன் நபியுக்க, உங்களுடைய நபி யாருன்னு தெரியுமா, ஒமா தீனுக்க, உங்களுடைய மார்க்கம் என்னன்னு தெரியுமா. அல்லாஹ் கேட்போம் கியாமத்துல, உன்னுடைய வாலிபத்தை நீ எப்படி செலவழிச்ச, உன்னுடைய வயோதிகத்தை நீங்கள் எப்படி செலவழிச்சீங்க, உங்களுடைய பொருளாதாரத்தை எப்படி செலவழிச்சீங்க, எல்லாத்துக்கும் கேள்வி இருக்கு. எனவே அப்படி உங்களை கேள்வி கேட்கப்படும் முன் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள் என்பதாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில நாம் நம்முடைய மார்க்கம் சார்ந்த சிந்தனைகள் நம்ம இடத்துல இருப்பது என்னது அவசியம். நாம் இந்த வருடத்துல என்னென்ன நன்மைகளை செய்திருக்கிறோம், எந்தெந்த விஷயங்கள்ல நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், நாம தவற விட்டு எந்தெந்த விஷயங்களை நாம் அடுத்த வருடங்கள் என்ன செய்யணும், நம்மை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு சீரிய எண்ணம் நமக்கு இருப்பது அவசியம். அல்லாஹ்வுடைய கிருபையில் நாம் தொடர்ந்து கியாமத்தை நோக்கி என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நகர்ந்து கொண்டிருக்கோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில தெளிவாக சொல்லிட்டான். நாம சொல்றோமா இல்லையா, கலிகாலம்னு சொல்றாங்க. சில பேர் என்ன செய்யறாங்க, ரொம்ப குழப்பமான காலம், எப்படி வாழ்றதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. இது இயல்புதான், இது நடக்கதான் செய்யும், இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்னொன்னு அதை என்ன செய்ய தேவையில்லை, அதை வித்தியாசமாக பார்க்க வேண்டிய தேவையும் இல்லை. நம்ம பார்க்கறோமா இல்லையா, எங்களுடைய காலத்தை எடுத்துட்டீங்கன்னா அப்படி நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம், எங்களுடைய காலத்துல நாங்களாம் எப்படி இருந்தோம் தெரியுமா, எப்படி படிச்சோம் தெரியுமா, எப்படி சாப்பிட்டோம் தெரியுமா, எப்படி வேலை செஞ்சோம் தெரியுமான்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சு ஆரம்பிச்சோம்னா இப்ப இருக்க பசங்க யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, செவிதாழ்த்தி கேட்பதற்கு தயாராக இல்லை. ஏன்னா காலம் மாறிக்கொண்டே வருகிறது. நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கே சொல்லிட்டாங்க, மாறிக்கிட்டே தான் இருக்கும். கியாமத்துடைய நெருக்கத்துல சமுதாயம் என்ன செய்யும், சமுதாயத்துல காலம் மாறும் அப்படின்றதுல இந்த வார்த்தையில நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, காலம் மாறும் என்பதில் கொண்டு நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட விரும்புவது என்னன்னு சொன்னா, மனிதர்களுடைய அந்த மனப்பான்மையும் அவங்களுடைய வாழ்க்கை முறையும் மாறும் என்பதாக தான் நமக்கு புரிய வைக்கிறான். ஏன்னா ஒரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லுவாங்க, லா தசுப்பு தஹர, நீ காலத்தை குறை சொல்லாதீங்க, காலத்தை திட்டாதீர்கள். ஏனென்றால் ஹதீஸ குர்சில சொல்லுவாங்க, அனத்தஹர், நானே காலமாக இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இப்ப காலத்தை குத்தம் சொல்றது இல்ல, இந்த காலம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மனிதர்களுடைய வாழ்க்கை முறையில என்ன செய்யுது, மாற்றம் ஏற்பட்டிருக்கு, அவர்களுடைய உள்ளத்துல மாற்றம் ஏற்பட்டிருக்குது, அவர்களுடைய சிந்தனையில என்ன செய்யறதுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அன்றைய காலத்துல நமக்கு தெரியும், நம்மளுடைய பழக்க வழக்கத்துல ஒரு 10 போன் நம்பர்ல இருந்து 15 போன் நம்பர் மனப்பாடமா வச்சிருப்போம். அதை என்ன செய்வோம், அழகா என்ன செய்வோம், நம்மள காயின் போன்ல என்ன யூஸ் பண்ணக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு குழந்தைகள்ட்ட என்னது, அந்த மனன சக்தி இல்லை, ஆனா என்ன செய்யறாங்க, நம்மளோட ஸ்மார்ட்டா இருக்கான், நம்மளோட புத்திசாலிகளாக இருக்கிறாங்க, துரிதமாக செயல்படுறாங்க. நம்ம அளவு மனன சக்தி இல்லாவிட்டாலும் கூட துரிதமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. இப்ப நாம செய்ய முடியாத சில வேலையை நம்ம மூத்தவங்களா இருக்கீங்க சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு போன் நோண்ட தெரியலங்க, என் பேர 4 வயசு போய் எல்லாத்தையும் நோண்டி எடுத்துறான் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா. அப்ப அவர்களிடத்துல அந்த துரிதத்தன்மை என்பது என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு. ஒரு செயலை எப்படி ஸ்மார்ட்டா நல்லா பண்ணணுன்ற அந்த ஒரு செயல் வந்திருக்கு. அப்ப நபியினுடைய அறிவிப்பும் கூட காலம் கடக்க என்ன செஞ்சுட்டு இருக்கும்னா, அது மோசமாக தான் என்ன செஞ்சுட்டு இருக்கும், போய்கொண்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க நபியினுடைய ஜனாசாவை, நபி என்ன செய்யறாங்க, நபி மௌத்தாயிட்டாங்க, நபி மௌத்தான உடனே அவங்கள அடக்கம் செஞ்சுட்டு எங்களுடைய கைகள் இருக்கக்கூடிய மண்ணை கூட தட்டல, எங்களுடைய உள்ளங்கள்ல மாற்றம் ஏற்பட்டதை நாங்க உணர்ந்தோம்னு சொல்றாங்க. யாரு, சஹாபாக்கள். சஹாபாக்கள் அவங்களுடைய வாழ்க்கையில சொல்றாங்க, நாங்க என்ன செஞ்சோம், நபியை அடக்கம் செஞ்சுட்டு கையில இருக்கக்கூடிய மண்ணை கூட தட்டல, உங்களுடைய உள்ளங்கள்ல மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. அப்ப என்ன அர்த்தம்,
இப்ப நபி இருக்கும் போது இருந்த அந்த மனப்பான்மை என்ன இல்லை, நபியினுடைய மௌத்துக்கு அப்புறம் என்ன செய்யுது, அது மங்க தொடங்குகிறது. அதனுடைய வீரியம் குறைய தொடங்குகிறது. அழகா ஒரு சஹாபி சொல்லுவாங்க, நபியினுடைய காலத்துல எங்களுடைய தொழுகை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு சஹாபி விளக்குவார். நபியினுடைய காலத்துல எங்களுடைய பார்வை, தொழுகையில எங்களுடைய பார்வை எங்களுடைய குதிங்கால விட்டு என்ன செய்யாது, தாண்டாது. எப்படி இப்போ தொழுவோம், தக்பீர் கட்டினா காலை தாண்டி எங்களுடைய பார்வை போகாதுன்னு நாங்க. நபி மௌத்தானதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, பார்வை என்னது, சஜிதா செய்யற இடத்துக்கு பக்கம் என்ன செஞ்சு வந்துச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்துல முன்னாடி தொழக்கூடிய நபரை பார்த்து என்ன செய்யும், எங்களுடைய பார்வை அப்படி என்ன செஞ்சு நீண்டுச்சு. ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல குழப்பங்கள் அதிகமாயிருச்சு. மக்களுடைய தொழுகை என்ன ஆயிடுச்சுன்னா அங்கும் எங்கும் பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சுன்னா, யாருடைய காலத்துல, சஹாபாக்களுடைய காலத்திலேயே. அப்ப காலம் மாற மாற அந்த நிலைமைகள் என்ன செய்யும், மக்களிடத்துல அது மங்கத்தான் செய்யும். அது என்னது, மாற்று கருத்தே கிடையாது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லுவாங்க, கைருன் நாஸ், மக்களில் சிறந்தவர் யாருன்னு சொன்னா கர்ணி, என்னுடைய காலத்தில் வாழ்ந்தவர். அதோட சிறந்தவர் யாரு, என்னுடைய காலத்திற்கு அப்புறம் வாழ்ந்தவர். அதோட சிறந்தவர் அதுக்கு முன்னாடி. அப்ப காலம் மாற மாற என்ன ஆகும்னு சொன்னா அந்த இஸ்லாமிய பற்று, அதனுடைய செயல்பாடுகள், அந்த மனிதனுடைய அந்த தன்மைகள் என்பது என்னது, கொஞ்சம் கொஞ்சம் என்னது மங்கதான் தொடங்கும். ஏன்னா நமக்கு தெரியுமா இல்லையா, நபியினுடைய ஹதீஸும் அதுதான் என்ன செய்யுது, நமக்கு அறிவிக்கும். நிறைய நம்ம சம்பவங்கள் சொல்லலாம். ஒரு சஹாபி அவங்க சொல்றாங்க, நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்கள் எப்படி இருந்தாங்க, அழகு சாதனங்கள் எதையுமே என்ன செய்ய மாட்டாங்க, உபயோகப்படுத்த மாட்டாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்களுடைய இறுதி கட்டத்துல, சஹாபாக்களுடைய காலத்திலேயே சொல்றாங்க, நபி மட்டும் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பார்த்திருந்தாங்கன்னா, அப்ப சஹாபாக்களை பத்தி சொல்றாங்க, பெண்கள் பள்ளிக்கு வருவது என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, நபி அனுமதிச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. பெண்கள் ஏன்னா இவ்வளவு அலங்காரமாக ஆடம்பரமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கேன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அந்த காலத்து பெண்களை பத்தி என்ன செஞ்சாங்க, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அப்ப காலம் மாறிக்கிட்டே தான் இருக்கும், குழப்பங்கள் அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கும். நாம் நம்ம என்ன செய்யணும், அதற்கு தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம என்ன செய்யணும், நம்ம செய்ய வேண்டிய விஷயம். இப்படி நாம காலத்தில் குறை சொல்வதனாலயோ அல்லது இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்து கவலைப்படுவதனால எதுவும் என்ன செய்ய போறதில்லை, மாற போறதில்லை இல்லையா. நாம சொல்றோமா இல்லையா, எங்க காலம் நம்ம காலம் நம்ம பேசுறோம். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன, நம்ம காலத்துல என்னது, போனே இல்லாம இருந்தோம். இப்ப நம்மளால பட்டன் போனாவது வாங்க முடியுமா, இருக்கக்கூடிய சூழ்நிலை. இப்ப காலத்தை என்ன செய்ய முடியாது, மீண்டும் அந்த காலத்தை நோக்கி என்ன செய்ய முடியாது, நம்மளால போக முடியாது. ஆனா என்ன செய்யலாம், நாம இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையை என்ன செய்யலாம், நாம நமக்கு தோதுவாக என்ன செய்யலாம், மாற்றிக்கொள்ளலாம். அதைத்தான் இஸ்லாம் நமக்கு என்ன செய்து வழிகாட்டுது. இஸ்லாம் இருக்குது, அது இன்றைக்கும் அல்ல என்றைக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ் தஆலா நமக்கு ஆகப்பெரிய ஒரு அன்பளிப்பாக இந்த மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான். எல்லா சமுதாய மக்களிடத்திலையும் ஒரு காலத்தை தாண்டிட்டாங்கன்னா என்னது, அவங்களுக்கு சமய வழிகாட்டுதல் கிடைக்காது. இப்ப இன்றைக்கு பாருங்க, அல்லாஹ்வுடைய கிருபையில நம்முடைய மார்க்கத்துலதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான நவீன பிரச்சனைகளுக்கும் தீர்வு இல்லையா. இன்னைக்கு நம்ம பேசுறாங்களா இல்லையா, விவாகரத்துன்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கா இல்லையா, திருமணத்தினுடைய விவாகரத்து. எத்தனை பேருக்கு தெரியும், விவாகரத்துன்றது இஸ்லாமிய மார்க்கத்துல மாத்திரம்தான் இருக்கு. வேற எந்த மதத்திலையும் வேற எந்த சமயத்திலும் அதற்கான வழிகாட்டுதலே கிடையாது இல்லையா. நாம கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய கொள்கை என்ன, திருமணம் என்பது என்னது, சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுது. அங்க ஒருத்தவங்க நிக்கா பண்ணிட்டா என்னது, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அவங்களுடைய நம்ம சகோதர சமயத்துல இந்துக்கள் என்ன இருந்துச்சு, கொள்கை இருந்துச்சு என்னது, கணவன் ஒருத்தவங்க ஒரு வாட்டி என்னது கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அவங்கதான் என்னது இறுதி வரைக்கும் என்னது கணவன் மனைவி. கணவன் இறந்துட்டா அல்லாஹ் பார்த்து என்ன செஞ்சிருவாங்க, உடன்கட்டை ஏற்றிடுவாங்க. நீங்க இந்த உலகத்துல இருக்கு தகுதி இல்லை, நீங்களும் என்ன செய்யுங்க, மௌத்தாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனா ஷரியத்துல மட்டும்தான் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு சில கஷ்டங்கள் வருது, தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்க என்ன செய்யலாம், அப்படியே வாழணும்னு அவசியம் கிடையாது, தாராளமா என்ன செய்யலாம், நீங்கள் மன விலக்கு பெற்றுக்கொள்ளலாம் என்ற அனுமதி கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். அதை முன் வச்சுதான்
இன்றைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்டுடைய சட்டங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, இயற்றப்பட்டிருக்கு. அதனாலதான் என்னது, அதுல இருக்கக்கூடிய பல வாசகங்கள் இருக்குது, அது அரபி மொழியோட என்ன செய்யும், ஒத்துப்போம். அப்ப எல்லா காலங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அப்ப நாம இந்த பிரச்சனைகளை, நம்ம இப்படி இருக்கக்கூடிய குழப்பங்களை நாம எப்படி எதிர்கொள்றது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகா கற்றுக் கொடுத்தாங்க. கியாமத்துடைய காலம் நெருங்க, குழப்பங்கள் நெருங்க நீங்க என்ன செய்யணும், 2 விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க, அழகான விஷயம். இந்த 2ஐயும் நீங்கள் பற்றி பிடிக்கும் காலம் எல்லாம் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, குழப்பத்துல என்ன செய்ய மாட்டீங்க, போக மாட்டீங்க. ஒன்று சொன்னாங்க, ஜமாத், ஒற்றுமையை என்ன செய்யுங்க, பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த குழப்பமான காலத்துல நீங்க தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும், ஒற்றுமையை என்ன செய்யணும், பற்றி பிடிக்கணும். அல்லாஹ்வுடைய கிருபையில இன்றைக்கு நாம எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்திகள் தான். இஸ்லாத்திற்கு எதிராக, இஸ்லாமிய ஆலயங்களுக்கு, மஸ்ஜிதுகளுக்கு எதிராக எவ்வளவு குழப்பங்கள் நடக்குது அப்படின்றது நமக்கு என்ன செய்யும், தெரியதான் செய்யும். இங்கே இல்லை, இந்தியா அளவுல இல்லை, உலக அளவுல என்னது, எல்லாருடைய கண்களும் மஸ்ஜித் மேலதான் இருக்கு. எப்படியாவது மஸ்ஜிதை என்ன செய்யணும், இல்லாம ஆக்கிடணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறான். நாம என்ன செய்யணும், நம்மளுடைய ஒற்றுமையை என்ன செய்யணும், இந்த இடத்துல தான் என்ன செய்யணும், வெளிப்படுத்தும். நம்மளுடைய இந்தியாவில் பல பகுதிகளில் என்ன செய்யப்படுது, தற்காலிகத்துல மஸ்ஜிதுகள் இடிக்கப்படுது. மஸ்ஜிதுகள் இது என்ன செய்யப்படுது, இது எங்களுடைய இது அப்படின்னு சொல்லி என்னது வாதிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த மாதிரி தருணத்துல நாம நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை கலைந்து நாம் என்ன செய்யணும், ஒற்றுமையாக என்ன செய்யணும், அதை எதிர்கொள்ளணும். உலக அளவுல நம்மளுடைய முதல் கிப்லா என்னது, பைத்துல் முகத்தஸை பள்ளியை இடிப்பதற்கான சூழ்ச்சிகள் என்ன செஞ்சுட்டு இருக்கு, நடந்து கொண்டிருக்கு. அல்லாஹ் பாதுகாப்பான். இன்றைக்கு மட்டுமல்ல, மஸ்ஜிதுகளை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னாடி என்னது, மஸ்ஜிதுகளை இடிப்பதற்கு உலகம் முழுக்க என்னது முயற்சி நடக்குது. ஆனா அவனுடைய பள்ளியை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை யார் எடுத்துக்கிட்டா, அல்லாஹ்வே எடுத்துக்கிட்டான். அதனால நாம ஒற்றுமையாக இருக்கும் பொழுது எல்லா விதமான பிரச்சனைகள் இருந்து நமக்கு என்ன தீர்வு கிடைக்கும். இன்றைக்கு நாம் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொள்றோம், நம்முடைய கடமைகளை நிறைவேற்றுவதில், நம்முடைய ஷரியத்துடைய சட்டங்களை பாதுகாப்பதில் எவ்வளவு சிரமங்களை மேற்கொள்றோமோ அதையெல்லாம் ஒற்றுமையாக நின்று நாம் என்ன செய்யணும், செயல்படும். அப்ப என்ன செய்யலாம், நாம குழப்பங்கள்ல இருந்து, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து என்ன செய்யலாம், நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். 2வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஸ்ஜித், மஸ்ஜிதுகளை என்ன செய்ய, பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். என்ன சொன்னாங்க, மஸ்ஜித். எப்ப நாம நம்முடைய தொடர்பை, நம்முடைய உள்ளத்தை பள்ளியோடு தொடர்பாக ஆக்குவோமோ அந்த கல்பு என்ன ஆயிரும்னு சொன்னா அல்லாஹ்விற்கு பிடித்தமான கல்பாக மாறி, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நபர்களாக என்ன செஞ்சிருவோம், நாம மாறிடுவோம். மஸ்ஜித் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, மஸ்ஜித் பள்ளிவாசல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, முஃமினுடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமான ஒரு பங்குன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க சஹாபாக்கள், ஒருத்தர் முஸ்லீம்னு சொல்லி நாங்க எப்படி அடையாளம் காண்றதுன்னு கேட்பாங்க. ஒருத்தரை முஸ்லீம்னு நான் எப்படி அடையாளம் பண்றது, நம்ம கேட்டா என்ன சொல்லுவோம், தொப்பி போட்டிருக்காரா, தாடி வச்சிருக்காரா, ஜிப்பா போட்டிருக்காரா, சரி இதெல்லாம் வெளிரங்கமா பார்த்தா தெரிஞ்சிடும். இன்னும் ஒரு ஸ்டெப் போனோம்னா பேர் என்ன, அவர் பேர் என்ன, முகமது ஹனீஃபா, அப்துல் காதர், அனஸ், இப்போ புதுசா ஏதாவது பேர், நிறைய புது புது பேர்கள்லாம் வைக்கிறாங்களே, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேரை வச்சு என்ன செய்யலாம், அடையாளம் பண்ணணும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி கொடுத்தாங்க, ஒருத்தர் முஸ்லீம்னு நீங்க சொல்லணும்னா அதற்கான அளவுகள் என்ன, நபி சொன்னாங்க, யார் அடிக்கடி பள்ளிவாசலுக்கு வந்துட்டு போறாரோ அவர் தான் முஸ்லீம். யாரு பள்ளிவாசலுக்கு வந்துட்டு போறாரோ அவர் தான் என்னது, முஸ்லீமு. தாடி வைக்கிறது, தொப்பி போடுறது, பேர், இதெல்லாம் என்னது அடையாளம் அல்ல. மாறாக எது அடையாளம், பள்ளியோடு தொடர்பு இருக்கிறது தான் அடையாளம். பள்ளியோடு தொடர்பு. இந்த இப்ப இங்க இருக்க குழப்பங்கள் மட்டுமல்ல, கியாமத்துடைய நாள்ல, எப்ப கியாமத்துடைய நாள்ல நபி அதை பத்தி விவரிப்பாங்க. எவ்வளவு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருக்கும். மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, தன்னை மறந்து இருப்பாங்க. சொல்றோமா இல்லையா, தன்னிலை மறந்து இருக்கிறதுன்னு சொல்லுவாங்களா இல்ல தமிழ்ல. இப்ப நபி அந்த கியாமத்துடைய சூழ்நிலையை விளக்கிட்டு வர்றப்ப சொல்லுவாங்க, மனிதர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, எந்த விதமான ஆடையும் இல்லாம என்ன செய்வாங்க, இருப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யார சொல்லா, இந்த உலகத்திலே நம்மளால என்ன செய்ய முடியல,
இப்போ நம்ம இருக்கோமா இல்லையா, ஒரு எத்தனை பேர் இருக்கும், ஒரு 20 பேர் 30 பேர் இருக்கும். இப்ப நம்மளுடைய ஆடை விலகுனாலே நமக்கு என்னது, ஒரு சங்கடம் வந்து டக்குன்னு என்ன செய்யறோம், சரி செய்யும். குட்டிக்கிட்ட ஆடை விலகுனால என்ன செஞ்சிடும், சரி பண்ணிடும். கியாமத்துடைய நாள்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து கடைசியா உலகம் அழிய போற அளவுக்கு எத்தனை மக்கள் இருப்பாங்க, எல்லாரும் என்ன செஞ்சிருப்பாங்க, கொண்டு கூடி இருப்பாங்க. அப்ப என்ன செய்வான், மனிதர் அனைவரும் என்ன செஞ்சிருப்பாங்க, நிர்வாணமா இருப்பாங்க, ஆடை இல்லாம இருப்பாங்க அப்படின்னு கேட்ட உடனே ஆயிஷா எல்லாம் கேட்டாங்க, யாரும் சொன்னா அவங்களுக்கு வெக்கம் இருக்காதா, உலக மக்கள் எல்லாம் முன்னாடி இருக்கிறாங்க, அப்புறம் எப்படி அவங்க ஆடை இல்லாம இருப்பாங்க அப்படின்னு கேட்கிறப்ப இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, அன்றைய தினம் அப்ப இருக்கக்கூடிய அந்த பரபரப்பு இருக்க இல்லையா, பரபரப்பு, எனக்கு என்ன ஆகும், நான் சொர்க்கமா நரகமா, என்னுடைய நிலைமை என்ன அப்படின்ற அந்த பதட்டத்துல அவனுக்கு இதை பத்திலாம் சிந்திக்கிறதுக்கு நேரமே இருக்காதுன்னா, அதை யோசிக்க கூட முடியாது, சிந்தனையே இருக்காது, ஆடை இருக்கா இல்லையான்ற சிந்தனையே இருக்காது, என்னுடைய நிலை என்ன அப்படின்ற ஒரு பதட்டமான நிலைமையில தான் என்னது மனிதர்கள் இருப்பாங்க. இன்னொரு இடத்துல சொன்னாங்க, அன்றைய தினம் மனிதர்கள் தங்களுடைய பாவத்திற்கு தகுந்த போல அவங்களுக்கு என்னது வியர்வை இருக்கும். ஒருத்தர் கம்மியா பாவம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு கரண்டை கால் வரைக்கும் அவருடைய வியர்வை இருக்கும், கொஞ்சம் கூட அப்படின்னா முட்டி வரைக்கும் வியர்வை, இன்னும் கொஞ்சம் இடுப்பு, இன்னும் கொஞ்சம் கழுத்து. சில பேருக்கு வியர்வையால என்ன செஞ்சிருவாங்க, மூழ்கிடுவாங்கன்னு சொல்லி நம்ம ஹதீஸ் சொல்றோம். இவ்வளவு பரபரப்பான சூழ்நிலையிலையும் அல்லாஹ் தஆலா சில நபர்களுக்கு மட்டும், சில நபர்கள் வேர்வை எதனால வருது, வேர்வை எதனால வரும், பொதுவா உழைப்புனால வரும், சும்மா இருக்கும் அப்ப எப்ப வேர்வை வரும், இப்ப எல்லாம் உட்கார்ந்து இருக்கோமா இல்லையா, வேர்க்குதா இல்லையா, ஏன் வேர்க்குது, வெப்பமா இருக்கா இல்லையா, சூரியன் எங்க இருக்கு, எங்கேயோ இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்துடைய நாளில் சூரியன் எங்க இருக்கும், பனைமரம், ஒரு பனைமரம் இருக்கா இல்லையா, பனைமரம் எவ்வளவு ஹைட்ல இருக்கும் அந்த ஹைட்ல சூரியன் இருக்கும். அப்போ ஒருத்தனுக்கு வேர்வை வருமா வராதா, வேர்வை வருமா, சூரியன் எங்கேயோ இருக்கு, ஃபேனும் ஓடிட்டு இருக்கு, இப்பவே நமக்கு வேர்க்குது, பனைமரம் ஹைட்ல சூரியன் இருந்தா வேர்க்குமா இருக்காதா, அதனாலதான் வேர்வை வருது. அப்ப அந்த ஹைட்ல இருக்கிறனாலதான் அவர்களுடைய பாவத்துக்கு ஏற்ற என்னது வியர்வை வருது, காலு கீழே, முட்டி கீழே, இடுப்பு கீழே எல்லாமே. ஆனா சில நபர்களுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா அந்த நாள்ல, இந்த உலகத்துல எவ்வளவு பரபரப்பு ஃபித்னா இருக்கா இல்லையா, அந்த கியாமத்துடைய ஃபித்னாவும் இருக்கிறப்ப அல்லாஹ் சில நபர்களுக்கு மட்டும் என்னது 7 நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய அரிஷுடைய நிழலை கொடுப்பான். சூரியன்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வேணும், மரத்தடி நிழல் வேணுமா இல்லையா, அது மரமா இருந்தாலும் சரி எதுவா நிழல் வேணும். 7 நபர்களுக்கு மட்டும்தான் என்ன செய்வான்ல அந்த நிழலை கொடுப்பான், தன்னுடைய அரிசி நிழலை கொடுப்பான். இந்த 7 நபர்களில் ஒருவர் யாருன்னா, கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜ், அவருடைய உள்ளம் எந்நேரமும் பள்ளிவாசலுடைய சிந்தனையில இருக்கும், வேற ஒண்ணுமே வேணாங்க, வேற ஒண்ணுமே வேணாம், பள்ளிவாசலோட என்னுடைய என்ன இருக்கும். எப்படிப்பட்டவரா இருப்பாரு, காலையில் எந்திரிச்சோடனே ஆஹா லேட் ஆயிடுச்சு, ஃபஜ்ருக்கு பள்ளிக்கு போகணுமே, அதுக்குன்னு பள்ளியிலே கிடக்கிறது இல்லை. அழகான வார்த்தை பாருங்க, அவருடைய உள்ளம் என்ன இருக்கும், பள்ளியோடு தொடர்புல இருக்கும். அவர் வேலைக்கு போயிருப்பாரு, ஸ்கூலுக்கு போயிருப்பாரு, காலேஜுக்கு போயிருப்பாரு, ஆனா அவருடைய எண்ணம் எங்க இருக்கும், பள்ளியில இருக்கும். எப்படா நான் பள்ளிக்கு போவேன், டூருடைய வக்து ஆயிடுச்சா பள்ளிக்கு போவேன், அசருடைய வக்து ஆயிடுச்சா பள்ளிக்கு போவேன், எப்ப நான் பள்ளிக்கு போவேன், அதே சிந்தனையில் இருப்பார். இந்த நபருக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய அரிஷுடைய நிழலை தரும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட வாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தரும். கஷ்டமா இது, நினைக்கிறது கஷ்டமா, காலைல எந்திக்கிறோம், ஃபஜ்ருக்கு பள்ளிக்கு போகணுமே, பகல்ல இருக்கிறோம், எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ லுஹர் டைம் ஆச்சா லுஹருக்கு பள்ளிக்கு போகணுமே, கஷ்டமா நினைக்கிற நம்முடைய கல்வி எந்நேரம் என்னது, பள்ளிக்கு போக பிரியப்படணும், ஆசைப்படணும். இதைத்தான் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கல்புஹு முஅல்லகும் பில் மஸாஜித், பள்ளிவாசலோடு நம்முடைய உள்ளம் இணைஞ்சிருக்கு. பள்ளி இது என்னுடைய பள்ளி, இந்த பள்ளியை மேம்படுத்துறதுக்கு நான் என்ன செய்யணும், இதை அபிவிருத்தி பண்றதுக்கு நான் என்ன செய்யணும், இதை பத்தி பள்ளியை பத்தியே நம்ம சிந்திச்சுட்டு இருந்தோம்னா அல்லாஹ்வுடைய அரிசின் கீழ் நமக்கு நிழல் கிடைக்கும். ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இரவினுடைய அந்த இருளில் பள்ளிக்கு வர்றாரோ அல்லாஹ் தஆலா அவருடைய கபரை பிரகாசமாக்கிறார்.
அவருடைய கபரை என்ன செஞ்சிடறான், பிரகாசமாக்கிடுறான். இப்போ பள்ளி ஒன்றுதான் நான் சொன்னமா இல்லையா, இந்த உலகத்தினுடைய ஃபித்னால இருந்து தப்பிக்கிறதுனாலும் என்ன தேவை, பள்ளியோடு தொடர்பு தேவை. எப்போ நம்ம பள்ளிக்குள்ள வந்துருவோமோ நம்முடைய கல்புகள் பரிசுத்தமாயிரும். ஏன், இங்க யார் இருக்கா, மலக்குகள் சூழ்ந்து இருக்கிறான். மலக்குகள் பாவம் செய்யாதவங்க, அவங்களோட நம்மளுடைய தொடர்பு இருக்கிறப்ப நம்மளுடைய உள்ளமும் என்னது, பண்படும். பள்ளிவாசலுக்குள்ள வந்துட்டு யாருக்காவது பாவம் செய்யணும்னு தோணுமா? ஏன் அப்படின்னா மலக்குகளுடைய சூழ்நிலை, அவங்களுடைய அந்த சூழ்நிலை இருக்கிறதுனால நம்மளுடைய உள்ள என்ன செய்யும், பரிசுத்தமாகும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களா இல்லையா, யார் ஒவ்வொரு வக்துக்கும் பள்ளிக்கு வந்துட்டு போறாரோ அவருக்கு என்ன உதாரணம் சொல்லுவாங்க, ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிட்டு 5 ஆத்தை கடந்து வந்தா அவருடைய உடல்ல ஏதாவது அழுக்கு இருக்குமா, இருக்க. அதே போலதான் அப்ப நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடிய இடம் எது, பள்ளிவாசல். நம்முடைய உடலையும் சரி நம்முடைய உள்ளத்தையும் பரிசுத்தப்படுத்தக்கூடிய இடம் பள்ளிவாசல். இப்ப இந்த குழப்பமான காலத்துல நம்மளுடைய நஃப்ஸ நாம பாதுகாக்கணும்னா, பாவத்திலிருந்து நாம பாதுகாப்பு பெறணும்னா நம்முடைய தொடர்பை பள்ளியோடு வைக்கணும். கியாமத்திலையும் அந்த அமளிகுமரிகள்ல இருந்து நாம பாதுகாப்பு பெறணும்னா அதுக்கு என்ன தேவை, பள்ளியோட தொடர்பு தேவை. பள்ளியோட தொடர்பு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அமல்களை அபிவிருத்தி பண்றது. வரக்கூடிய வருடங்கள்ல நாம ஒரு திட்டம் போடுறோம். இந்த வருடங்கள்ல இன்ஷா அல்லாஹ் நான் என்ன செய்வேன், 5 வக்து என்ன செய்வேன், பள்ளிவாசல்ல வந்து தொழுவேன், இமாம் ஜமாத்தோட தொழுக முயற்சி பண்ணுவேன், முன்பின் சுன்னத்துகளை பேணி தொழுவேன் அப்படின்னு என்ன செய்யறது, ஒரு உறுதிமொழி எடுக்கிறது, அதை செயல்படுத்துறதுக்கு முயற்சி செய்யறது. எப்ப நாம நியத்து வைப்போமோ அதற்கான முயற்சி செய்வோமோ அல்லாஹ் தன்னுடைய உதவி என்ன செஞ்சிருவான், அந்த உதவி கரத்தை நீட்டிடுவான். நியத்து வைப்போமா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை நெருங்குவதற்கும் அல்லாஹுடைய தொடர்பு அதிகப்படுத்துறதுக்கும் வரக்கூடிய வருடங்களை என்ன செய்யறது, நாம பயன்படுத்திடுவோம். அல்லாஹு தஆலா கடந்த காலம் நாம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து பரிசுத்தவான்களாக ஆக்கியல் புரிவானாக. எதிர்வரும் காலங்களில் அவனுக்கு நெருக்கமான அமல்கள் செய்து அவனுக்கு விருப்பமான நபர்களாக ஆகக்கூடிய நல்ல பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. சூரத்துல் அன்பியா.